தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் 2025 ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை கும்ப லக்கணம் துவிதியை திதியில் பிறக்குது. இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுன ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீன ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களோட வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியோட நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பலமாக அவர் ரிஷபராசியில் சுக்கிர பகவானோட வீட்டில் இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4வது வீடு, குருவோட இன்னொரு வீடான மீன ராசியில் உச்சத்தில் இருக்கார். அப்போ இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 கிரகங்களும் பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள். ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவகுரு, சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுர குரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துருக்காங்க. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதால நன்மைகள் தீமைகள் என்ன நடக்க போகுது ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2மே கலந்து நடக்கும். அப்போ இந்த மாதத்தில் எதெல்லாம் பிரச்சனை வருதோ அதை நாம் தலையிடக்கூடாது, எதெல்லாம் நன்மை நடக்குதோ அதில் நாம் தலையிடலாம், அதை தொடர்ச்சியாக செய்யலாம். எந்த வகையில் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலம் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில்கள் லாபம் கொடுக்கும். பூமியை தோண்டி மண்ணை தொட்டி என்ன தொழில் பண்ணாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம். ஏன்னா செவ்வாயும் இப்போ சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதால பூமி தொடர்பான எல்லா விவகாரங்களையும் செய்யலாம். ஒரு விவசாயம் பண்ணுறீங்களா, தாராளமாக இப்போ ஒரு கரும்பு போட்டிருக்கேன், அதை எடுத்துகிட்டு நெல்லாம் மாற்றுறேன், இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது நல்ல லாபம் கொடுக்கும். ஆடு வாங்குறேன், மாடு வாங்குறேன், பண்ணை தொழில் பண்ணுறேன், கோழி வளர்க்குறேன், இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் லாபம் கொடுக்கறதா இருக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல இருக்கீங்கல்ல, இந்த காசு பணம் கொடுத்து சில பேர் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, இல்லை யார்ட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருந்திருக்கோம், இல்லை கடை வச்சுருந்துருப்பீங்க, கடன் போயிருக்கும், பழைய பாக்கியை வசூல் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பழைய பாக்கியை வசூல் பண்ணுறது, வரா கடன்களை வசூலிக்கிறது, இதில் இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வராத பணம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வசூல் ஆகிடும். இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும். அதுமாரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு தாய்நாடு திரும்ப முடியாமல் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் எவனாவது ஒரு ஏஜென்ட் ஏமாற்றிட்டு போயிருப்பான், இல்லைனா சொன்ன சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சொன்ன வேலை கிடச்சிருக்காது, போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடிய சூழல். அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் விட்டுடுங்க, தள்ளி போடுங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதுமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை வீட்டில் உச்சத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ராசி அதிபதிக்கு பகை கிரகமான சுக்கிரன் தாயாரை குறிக்கக்கூடிய 4வது வீட்டில் உச்சத்தில் இருக்காங்கும்போது அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்களுக்காக நாம் ஒரு தொகையை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது 10,000மோ 5,000மோ. பெத்த தாயாருக்கு பிரச்சனை, அப்படி இல்லைன்னா தாய் வழி உறவுகளால் பிரச்சனை, தாய் மாமன் சித்தி பெரியம்மா இந்த மாதிரி வகையில் எதுவும் பகை உருவாகாமல் பார்த்துக்கணும். அந்த வகையில் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். இதுமாரி வீட்டில் தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ பேசினா கூட ரைட்டு போ, ஏதோ வயசானவங்க பேசிட்டு போகிறாங்க போ அப்படின்னு விட்டு கொடுத்து போகணும். அது மாதிரி சின்னதாக ஒரு காய்ச்சல் சளி ஜுரம் அப்படின்னா கூட
ஏதோ வீட்டில் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு இருக்காமல் போய் நல்ல டாக்டரை பார்த்து ஒரு ஆலோசனை பண்ணி மருந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் குறைந்த செலவு, ஒரு 5000 10,000 செலவாகிறத ஒரு 500 முடிஞ்சு போயிடும். அந்த வகையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பார்க்க வேண்டாம், ஒன்றும் பெரிய பாதிப்பில் அமையாது, தட்டிக்கிட்டே போவோம். தேவையில்லாமல் இங்கேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொண்ணு இருக்கும்பாங்க, ஒரு மாப்பிள்ளை இருக்கும்பாங்க. அதுக்கு நாம் இங்கேருந்து செலவு பண்ணிக்கிட்டு போயிட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு வந்தோம்னா ஜாதகம் செட் ஆகலை, போல வரல அப்படின்னு இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் வரன் பார்க்கறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துறது அப்படிங்கிறது தான் நல்லது. தொழிலில் கவனம் செலுத்தலாம். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3வது வீட்டில் இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பகை கிரகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அப்படிங்கிறத கொடுக்கும். நிறைய பாராட்டு புகழெலாம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அலுவலகத்தோட முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் தான் முன்னின்று நடத்த போகிறீங்க. பெரிய அதிகாரிகள் உங்களை அழைச்சி நிறைய வேலை கொடுப்பாங்க. கடுப்பாக என்னடா எல்லா வேலையும் கொண்டாந்து நம்ம தலையிலேயே கட்டுறாங்களே அப்படின்னு. ஆனால் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை வச்சு தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சா நல்லபடியாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தக்கனதான் கொடுக்குறாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதை சரியாக செய்யணும். அதாவது உங்களை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக சரியாக செய்யுங்க. வேலை பளு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல பாராட்டு புகழ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க 7வது வீட்டில் இருக்கார். ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் 7வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது புனித பயணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நிறைய புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் போவீங்க. அதுமாரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட கோவிலுக்கு போகிறது, குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். நிறைய மகான்களோட ஜீவ சமாதிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அங்கே போய் மனசார அவங்கள வணங்கிட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை பசங்களோ, நம்ம பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கு, இல்லை மனைவி படிச்சிருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க, இதுமாரி வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறதால கொடுக்கும். ரொம்ப நல்ல விஷயம்தான். முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் இந்த மாதத்தோட கடைசியில் 4வது வீட்டுக்கு போகிறார். அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வரப்போகுது. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி. அதை நாம் மறந்துடக்கூடாது. அப்போ தேக ஆரோக்கியத்தில் நாம் அதிகபட்ச கவனத்தோடு இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, மாமிச உணவுகள் இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போத்துலேருந்தே செஞ்சுக்கிங்க. ஏதோ மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோமா, ஆசைப்பட்ட அன்றைக்கி சாப்பிட்டோமா, இல்லை நல்லது காட்டுறதுல எங்கேயாவது போய் ஒரு விருந்து விசேஷத்தில் சாப்பிட்டோமா, அதோட முடிச்சுக்கணும். இன்றைக்கி உள்ள சூழலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கலைன்னா அது என்னமோ பெரிய கொலை குத்தம் மாதிரி பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சமூகமாக மாறி போச்சு. அதுக்கெல்லாம் நாம் ஆட்படாமல் நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாமிச உணவுகளை குறைச்சிக்கிட்டு காய்கறி, பழம், கீரை இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. மாதத்தில் ஒரு 2 சனிக்கிழமையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்ல உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதேமாரி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே வாங்க. பெரிய அளவில் அர்த்தாசிரம சனி உங்களை பாதிக்காது. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளுகளுக்கு போட ஆரம்பிச்சிருங்க. இப்போத்துலேருந்தே முடிஞ்சவங்க சனிக்கிழமையில் கருப்பு வஸ்திரத்தை தானமாக பண்ணலாம். அது கருப்பு சட்டையோ, கருப்பு புடவையோ, கருப்பு வேட்டியோ, கருப்பு துண்டோ, யாராவது ஏழைகளுக்கு கருப்பு வஸ்திரம் தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காலில் போட்டுக்கிறதுக்கு காலணி, செருப்பு தானம் பண்ணலாம். சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச காலணி அப்படிங்கிறத தானம் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.